என்கின்ற ஈழத்தின் முதல் பெண் சித்தர் வழிபட்ட பெருமைக்குரியது இந்த ஆலயம். வழக்கு நடக்குது 18 வருஷமா. ஹலோ கைஸ், வணக்கம். நாங்கள் இப்போ யாழ்ப்பாணத்தை குறிப்பாக நல்லூர் அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாழை அம்மன் கோயிலில் மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேக பிரிவிழா நடக்கிருக்கு. அந்த கும்பாபிஷேக பிரிவிழா தாண்டி பார்க்க வந்திருக்கிறோம். இந்த கோயில் என்ன மாதிரி இருக்குன்னா என்ன மாதிரி நினைக்கிறீங்க? பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அம்மன் சிலை கூட ஒரு பெரிய சிலை, யாழ்ப்பாணத்தை கூட அப்படி பார்க்கிறார் பெரிய சிலை. கோயிலும் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் இந்த கும்பாச இந்த காணொலியில் பார்க்க வேண்டும். இந்த கோயிலுக்கு நீங்கள் வழிபட வேண்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மன் தாய்க்கு நிகரானவள் தான் அம்மன். அப்படிப்பட்ட அம்மன் கோயிலுன்ற கும்பாபிஷேக பிரிவிழாவை பார்க்குறது யாருக்கு தான் பிடிக்காது. அப்படிப்பட்ட கும்பாபிஷேக பிரிவிழா தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருநெல்வேலி கிழக்கில் பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் வீதி என்று சொல்லி ஒரு இடத்துல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டினது பார்த்தீங்கன்னா அனலசிவை சேர்ந்த ஒரு ஆள் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா செலவில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக முதல்ல இந்த கோயிலை ஃபுல்லாக இடிச்சிட்டு திருப்பி பார்த்தா மிக பிரம்மாண்டமாக இந்த கோயிலை கட்டியிருக்கிறோம். சரி, நாங்கள் தொடர்ந்து காணொலிக்கிற போல இந்த காணொலி என்ன அமைந்து சொல்லி பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை எங்களுடைய டிடிக்கு தாங்க. அண்ணாண்ட சேனல் நேம் நிசாந்தன் வியூ என்ற சேனலையும் பார்த்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பாய். தாளங்கள் அழகாக வாசிக்கிற தொடர்ந்து கும்பத்தை கொண்டு வர நான் காணக்கூடிய மாதிரி பாருங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு அற்புதமான வாக்கியம் சொல்லி கோபுரத்தில் ஐயர் மேலே ஏற்றுன காணக்கூடியமாக இருக்குது. தொடர்ந்து தீபம் காட்டுற காணக்கூடியமாக இருக்குது. பக்தர்கள் மத்தியில் அழகாக இந்த கும்பத்தை எடுத்துக்கொண்டு வர காணக்கூடிய இருக்குது. தெற்கு கோபுரவாசலுக்கு கும்ப தண்ணி வாங்க காணலாம். தொடர்ந்து மேற்கு பக்க கோபுரவாசலுக்கு கும்ப தண்ணி வாங்கினோம். தொடர்ந்து பக்தர்கள் போற காணக்கூடிய இன்னொரு அழகான அற்புதமான காட்சியை சொல்லி பாருங்க. மேற்கு பக்க வீதி ஊடாக இப்போ கும்பத்தை கொண்டு வந்து காணக்கூடியமாக இருக்குது. இன்னொரு அழகான காட்சி இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கும்பத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிற காணக்கூடியமாக இருக்குது.
காணக்கூடியமாக இருக்குது. ஒரு அழகான அற்புதமான காட்சின்னு சொல்லி பாருங்க. இந்த கோயிலுடைய அழகா பாருங்க, எவ்வளவுக்கு அழகாக கம்பீரமாக இந்த கோயிலுடைய கோபுரம் சரி, இந்த கோயில் சரி தோற்றம் அளிக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா அம்மனை பிரதிஷ்டை செய்த கும்பத்தில் நகை அலங்காரங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற நாம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு அழகான ஒரு அற்புதமான காட்சின்னு சொல்லி நாங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. தொடர்ந்து மலர்கள் தூவி இந்த கும்பத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். தகடுகளால் அலங்கரிக்கப்பட்ட உதயப்படுத்தி கொண்டு வர காணக்கூடியமாக இருக்குது. காணுகின்ற இந்த ஈழத்து சித்தர் சடையம்மா என்று சொல்லப்படுகின்ற சடையம்மா அவர்கள் 1800 ஆண்டிலே வாழ்ந்தவர். அவர் இந்த ஆலயத்துக்கு இந்த காணியிலே நந்தவனம் அமைத்து பூ கொடுத்து வழிபட்டவர். அவருடைய காணி தான் இந்த காணி பூந்தோட்டமாக இருக்கிறது. இது சடையம்மா வனம் என்று எதிர்காலத்திலே மாற்றம் வரும். இங்கே சடையம்மாவனுடைய திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. ஆகவே அந்த சடையம்மா என்கின்ற ஈழத்தின் முதல் பெண் சித்தர் வழிபட்ட பெருமைக்குரியது இந்த ஆலயம். அதைவிட குடையிற் சுவாமி, செல்லப்பா சுவாமி, யோகர் சுவாமி போன்ற பல்வேறு சித்தர்களும் ஈழத்து சித்தர்கள் அனைவரும் பாதம் பதித்த புண்ணிய மண் இது. அவர்களுடைய நினைவாக அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டித்தான் இன்றைய தினம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இங்கே கொண்டு வந்து அம்பிகைக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கின்றது. குடையிற் சுவாமி பயன்படுத்திய குடையை நீங்கள் இங்கே கண்டுகொள்ளலாம். அதற்கு அப்பாலே ஜோகர் சுவாமி பயன்படுத்திய இந்த அவருடைய பொல்லு, அவர் பயன்படுத்திய ருத்ராட்ச மாலை என்பன இங்கே இருக்கிறது. அதைவிட ஜோகர் சுவாமிகளுடைய
இதுக்கு அப்பாலே இங்கே செல்லப்பா சுவாமி பயன்படுத்திய மூக்குப்பணி இருக்கின்றது. அதைவிட சடையம்மா சுவாமி வழிபட்ட படிக கல் இருக்கிறது. இங்கே பாலா பரமேஸ்வரி சித்தர்கள் வழிபட்ட பாலா பரமேஸ்வரியினுடைய உருவம் இருக்கிறது. இங்கே மகாமேரி என்னும் யந்திரம் இருக்கிறது. இங்கே சந்தன மரத்திலே இழைக்கப்பட்ட பேழையிலே சித்த வைத்தியத்துக்கு பயன்படுத்துகின்ற அத்தனை கடவுளர்களும் இங்கே எழுந்தருளி இருக்கிறார்கள். இவர்களுடைய பிரசன்னத்திலே தான் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது.
வணக்கம். எங்கே வந்திருக்கீங்க? கொட்டக்கலையிலிருந்து கும்பாபிஷேகத்துக்காக வந்தேன். ஆஹா. என்ன மாதிரி கும்பாபிஷேகம் நடைபெற்றது? ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆ. காண முடியாத ஒரு கும்பாபிஷேகம் பார்த்தோம். கோயில் எப்படி இருக்குது? சிறப்பாக இருக்கா? சிறப்பாக இருக்குது. அழகான முறையில் அமைச்சிருக்காங்க. நல்லா இருக்குது கோயில். அம்மா வணக்கம். நீங்கள் அங்கே இருந்து வந்திருக்கிறீங்க? கொட்டக்கலையிலேருந்து வந்திருக்கோம். ஆஹா. அப்போ எத்தனை பேர் வந்தது இந்த முறை? 12 பேர் வந்திருக்கிறோம். 12 பேர். இதில் உள்ள எல்லாருமே அங்கேருந்து வந்துட்டீங்களா? கொட்டக்கலையிலேருந்து வந்தோம். ஓகே ஓகே. நான் இன்றைக்கு பார்த்த அளவில் அந்த காலத்தில் நல்லூருக்கு அடுத்த குடும்ப சனம்பார தேர் என்றால் இந்த ஒரு அம்மாளாஜி தான். அநேகமாக இதில் இன்னொருத்தர் இவருக்கு தெரியும். இவருக்கு யாரு கொஞ்சம் காது அவர் மற்றொருத்தரும் அநேகமாக ஞாபகம் சொல்ல மாட்டேன். இந்த மண்டபம் பழைய மண்டபத்தில் சின்ன மூலம் நடக்கும். வடக்கு வீதியில் இந்த கோயிலுக்கு எதிராக இருக்கிறவள் இந்த தேப்பனும் சிவக்குழந்த பாடு சீனடி சிலம்படி நடக்கும் ஒரே நேரத்தில். அதில் கரகாட்டம் நடக்கும். அந்த காலத்தில் கழுவுமார் வெடியண்டு இருந்தார், வானக்கார செல்லத்திலாண்டு. பின் வீதியில் வானவேடிக்கை நடக்கும். இது 4 ஒரே நேரத்தில் நடக்கும். அப்போ சின்ன மூலம்ன்றது டான்ஸ் ஆடுறது, பாட்டு வைக்கிறது. இந்தியாவில் இருந்து வந்தும் சின்ன மூலங்கள் இது 4 ஒரே நேரத்தில் நடக்கிறது. அப்போ அந்த வீதியிலையும் பார்ப்போம், இந்த வீதியிலையும் பார்ப்போம், அந்த வீதியிலும் அப்படி எல்லா இதாலையும் சிறந்து விளங்கினதான் நம்ம. எங்களோட ஊர் எப்போ இந்த கோயில் பூட்டப்பட்டதோ அண்டையிலேருந்து இந்த அயலெல்லாம் மங்கிற வரை இப்போ இதே இப்போ துவங்கி இதாண்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதாண்டு. இப்போ இந்த வீட்டுக்காரி தான் வழக்கம் இதாண்ட அவளை இருக்கிறதுன்னு இந்த கோயில் இந்த காணும் இதே மாதிரி அங்கே இது இந்த கோயில் அதுதான். அப்போ ₹1 குத்தகையில் கொடுக்கப்பட்ட காணி. ₹1 குத்தகை சுந்தரலிங்கத்துக்கு கொடுத்தாங்க. அப்போ இவை சொன்னவ நீ உங்களுக்கு உறுதி காணியோட வாங்குவோம் 45 லட்சம் தரலாம் எழும்பணும். இது வழக்கு அப்போ அதுக்கு வழக்கு நடக்குது 18 வருஷமா. இப்போ நீங்களும் உங்களோட வயதுக்கு இப்படி ஒரு சிறப்பான ஒரு கோயில் பார்த்துருக்க மாட்டீர்கள் யாழ்ப்பாணத்துக்கு. தேரை கொத்தி அரிசி போட்டாங்க. பீடம் மட்டும் இருந்தது. கோயிலை தூர விட்டதால் தேர் மூடிக்கட்டி இருந்தது. மழை பெய்து ஊக்கி அப்படியே கொத்தி இருந்ததான் இருக்கும். ஏனெனில் இந்த மகாமேரு யந்திரத்தையும் இந்த பாலாதேவியின் யந்திரத்தையும் வழிபடுவது என்பது மிக ஆசாரமாக மேற்கொள்ள வேண்டியது. அந்த வழிபாடுகளில் சிறு தவறுகள் ஏற்பட்டால் அது சந்ததியாக தாக்கத்தை ஏற்படும். அதன் உக்கிரத்தை குறைப்பதற்காகத்தான் அங்கே பாலா பரமேஸ்வரியாக, பாலா திரிபுர சுந்தரியாக அம்பிகை பின்னாலே நிலைநிறுத்தப்பட்டு இன்றைய தினம் கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கின்றது. அதனால தான் அந்த யாழ்ப்பாண ராஜ்ஜியத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சொல்லுவார்கள், சூரியன் உதிக்கின்ற சூரிய பிரகாசம் மிக்க ஒரு ஆட்சியாக விளங்கியது. அந்த சூரிய பிரகாசம் என்கின்ற சொல்லுத்தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற காணிக்கு பேர் சூரிய வளவாக வந்தது. அந்த பாலா பரமேஸ்வரி என்பது இன்றைக்கு 400 ஆண்டுகள் முற்பட்ட பழமையான ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபட்ட ஆலயம். காலாதி காலமாக வழிபட்ட ஆலயம் 1957ஆம் ஆண்டில் கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற்றது. அப்பொழுது நல்லூரின் பிரதம குருவாக இருந்த குமாரசாமி குருக்கள் என்பவர் தலைமையிலே இந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. அதன் பின்னர் 1968ஆம் ஆண்டிலே இந்த ஆலயத்திலே மானம்பு உற்சவம் நடைபெறுகின்ற பொழுது சுவாமி மானம்பு வாழவட்டிலே சுற்றி வருகின்ற பொழுது தடக்கப்பட்டு சரிந்தது. அன்றைய தினம் முதல் நீண்ட காலமாக ஆலயத்திலே எதுவித நைமித்திய உற்சவங்களும் நடைபெறாமல் நித்திய கிரிகைகள் மட்டும் இடம்பெற்று வந்தது. அதன் பின்னர் தான் இந்த ஆலயம் நித்திய பூசைகளுடன் இருந்த காலத்திலே தான் இப்பொழுது இந்த ஆலயத்தை பரிபாலிக்கின்ற ராமதாஸ் அறக்கட்டளை என்கின்றவர்களிடம் இந்த ஆலயம் ஒப்படைக்கப்படுகின்றது. அவர்கள் விரும்பி வந்து இந்த ஆலயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அவர்களும் இந்த வாழையம்மன் என்கின்ற ஸ்ரீசக்கர வழிபாட்டை மேற்கொள்கின்றவர்கள். அவர்களிடம் போய் இந்த ஆலயத்தின் நிர்வாகியாக இருந்த ஸ்ரீராமலிங்கம் என்பவர் அவர்களிடம் தேடிச் சென்று, நீங்கள் வந்து இந்த ஆலயத்தை பாருங்கள், இந்த ஆலயத்தை எடுத்து நீங்கள் ஒரு புனரமைப்பு செய்து
நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கமைய அவர்கள் இந்த ஆலயத்துக்கு முதலாக வருகை தந்தார். உண்மையிலே அவர்கள் கண் கலங்கினார்கள். ஏனென்றால் இந்தியாவிலே அவர்களுடைய குருநாதர் ராமதாஸ் சுவாமிகளுடைய ஆசிரமத்திலே இதே போல ஸ்ரீ சக்கரம் மகாமேரு சந்திரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு இயற்றப்படுகிறது. அதே அமைப்பிலே இங்கே இருந்தபடியால் அவர்கள் எவ்வித மறப்பும் இன்றி இந்த ஆலயத்தை பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அவ்வாறு பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் தான் இந்த ஆலயத்திலே முதலாக அவர்களால் மகா கும்பாபிஷேகம் ஒன்று செய்யப்பட்டது. 2004 ஆண்டு 22ஆம் தேதி 8ஆம் மாதம் அவர்களால் முதலாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் சிறிது காலத்தின் பின்னர் ஆலயத்திலே திருத்த வேலைகள் தொடர்ந்து இருந்தமையினாலே அவர்கள் ஊர் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து இந்த ஆலய முன் மண்டபத்திலே ஒரு கூட்டம் நடத்தினார்கள். இந்த ஆலயத்தை முழுமையாக அகற்றி புதிதாக ஒரு ஆலயம் நிர்மாணிக்க நீங்கள் எல்லோரும் சம்மதம் தருகிறீர்களா? ஊரவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார். இன்று இந்த ஆலயத்துக்கு இடையூறு செய்கின்ற ஒரு சிலர் கூட அன்றைய தினம் அந்த கூட்டத்திலே இருந்து ஆதரித்தவர். சித்தர்கள் பாதம் பதித்த இந்த மண்ணிலே சித்தர்களுடைய அருளும் இவர்களிடம் அந்த நல்ல ஒரு கைங்கரியம் செய்கின்ற பாக்கியம் இவர்களை சென்றடைந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இத்தகைய கிட்டத்தட்ட ஏறத்தாழ 50 கோடி ரூபாவுக்கு மேல் தனியொருவரால் செலவு செய்து இப்படி ஒரு ஆலயம் அமைப்பது என்பது அரிதிலும் அரிது. இன்றைய காலத்தில் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்களும் சிறிய ஆலயத்தின் பரிபாலகராக இருக்கின்றோம். அங்கே கூட ஆலயத்தை நடத்துவது என்பது மிக கடினமானது. அந்த நிலையிலே தனியொருவராக இந்த பரமலிங்கம் என்கின்ற அந்த பெரியவர் அனலதீவை சேர்ந்த இந்த கிராமத்துக்கும் அவருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லாத ஒருவர் எங்கட கிராமத்தில் வந்து நாங்கள் வழிபடுவதற்கு பாழடைந்து இருந்த இந்த ஆலயத்தை இவ்வாறு அமைத்து தந்திருப்பது அவருடைய பாத கமலங்களை நாங்கள் வழிபட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஊரவர்கள் என்றும் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலயம் வேறு எங்கேயும் போகவில்லை. இந்த ஆலயம் இங்கே அமையப்பெற்றிருப்பது இனி எதிர்காலத்தில் இது ஒரு மிக பிரபல்யமான இடமாக மாறும். நல்லூருக்கு அடுத்ததாக இந்த ஆலயம் ஒரு சுற்றுலா பயணிகள் வருகின்ற இடமாகவும் வழிபாட்டுக்குரியதாகவும் இது மாறும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.